கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால உங்களோடு கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எங்களுடைய நிருபங்கள் நீங்கள் தானே. நம்ம என்னது, நம்ம ஆண்டோடைய அன்பினால நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கு, ஆண்டுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படி ஒரு நிருபங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டி கதையோடு கூட கென்யா நாட்டில் தலைநகரமாக இருக்கிற நைரோபியாவில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ பெண்மணி இருந்தாங்க. அப்படி அந்த கிறிஸ்தவ பெண்மணி இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் ஒரு வாலிபன் வேலைக்காக அமர்த்தப்பட்டான். அந்த வாலிபன் வேலை செய்து கொண்டிருக்கான், நல்லா வேலை செய்கிறான். 3 மாதம் கழித்து அந்த கிறிஸ்தவ பெண்மணியிடம் சொல்கிறான், அம்மா நான் என்ன செய்ய போகிறேன், இந்த வேலையை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர் அந்த ஷேக் வீட்டில் நான் என்ன செய்ய போகிறேன், வேலை செய்யலான்ட்டு இருக்கிறேன், அங்கே போக போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை கேட்டு அந்த பெண்மணி சொன்னாங்க, ஏன்பா இங்கே நல்லா தானே இருந்துச்சு, ஏன் அங்கே போகிற, சம்பளம் பத்தலையா, உனக்கு சம்பளம் கூட வேணும்னா நான் என்ன செய்கிறேன், கூட்டி தரேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ அந்த வாலிபன் சொன்ன வார்த்தை ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த பெண்மணிக்கு. ஏன் சொன்னால், அந்த வாலிபன் சொன்னால், எனக்கு கடவுளை ஏற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு 2 காரியங்கள் என் முன்பாக நின்றது. ஒன்று கிறிஸ்தவர்கள், இன்னொன்று இஸ்லாமியர்கள். அப்போது நான் யாரை தெரிந்து கொள்வது அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. எந்த மதத்துக்கு அல்லது எந்த கடவுளை நான் வணங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பமாக இருந்ததுனால நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, ஒருவேளை அவங்க வீட்டில் நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அதை நான் வைத்து பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருந்தேன், பார்த்துட்டேன், அதே போல் அங்கேயும் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அப்போ தான் அவங்க யோசித்தாங்க, ஒரு வேளை நான் என்ன செய்யலை, அந்த மகனை கிறிஸ்துவ பெண்ணாக நான் நடந்து கொள்ளலையா. அநேக வேளையில் அப்போ அவங்க யோசித்து பார்க்குறேன், சில வேளையில் நான் என்ன செஞ்சேன், அந்த மகனை ரொம்ப திட்டி இருக்கிறேன், நான் என்ன செய்யலை, பொறுத்து போகலை, அவனுக்கு சொல்லி கொடுக்கல, அப்படிலாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னு சொன்னால் வசனம் சொல்லுதில்ல, நீங்கள் என்னது, நீங்களே அந்த நிருபம் அப்படின்னு சொல்லுது. நீங்களும் நானும் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு நிருபமாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. அப்போ அந்த பையன் போன பிறகு அவங்க யோசித்தாங்க, ஒருவேளை நான் கிறிஸ்துவ அன்பை காட்டியிருந்தேன் அப்படின்னு சொன்னான், ஒருவேளை அவனை நான் அன்பாக நடத்தியிருந்தேன்னு சொன்னான், ஒருவேளை நான் அவனுடைய செய்த தவறுகளை பொறுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னால், அந்த சகோதரன் கண்டிப்பாக என்ன செஞ்சிருப்பான், தேவனை அறிந்திருப்பான், அவன் என் வீட்டிலேயே தங்கியிருப்பான், இன்னொரு இடத்துக்கு அவன் போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி வருத்தப்பட்டதாக அந்த கதை இருந்துச்சு. நீங்களும் இன்னைக்கு அந்த கதை உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. என்னன்னு சொன்னால், நீங்களும் நானும் தானது நிருபங்களாக இருக்கிறோம். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நிருபங்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி பிறரை கிறிஸ்துடைய வழிக்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன இருக்கக்கூடாது, நமக்கு பொறாமை, பெருமை போன்ற குணங்கள், இது கோபம், எரிச்சல், அப்புறம் பழி வாங்கும் குணம், இந்த மாதிரியான குணம்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னு சொன்னால், நம் மூலமாக என்ன செய்யும், இந்த மாதிரி குணாதிசயம் நமக்கு இருந்துச்சுன்னா நம் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். இந்த மாதிரி குணாதிசயங்கள் இல்லாதபடிக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நிருபம் போல நம்மை பார்க்கிறவர்கள் என்ன செய்யணுமா, ஆண்டவரை பார்க்கத்தக்கதாக, நம்ம இருக்கிற குணங்கள், ஆண்டவத்தில் இருக்கிற குணங்கள் நம்ம இடத்துல காணத்தக்கதாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக என்ன செய்கிறாரு ஆண்டவர் என்று உங்களுக்கும் எனக்கு என்ன செய்கிற ஒவ்வொரு நாளும் ஜீவனை கூட்டி கொடுக்குறாங்க. அந்த ஜீவனை கூட்டி கொடுத்துருக்குற அந்த தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் எப்படி மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பது, அந்த பெண்மணியை போல வருந்தாதபடிக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யணுமா, பயன்படுத்தி தேவனுக்கென்று நம்ம வாழணும். அதனால தான் சொல்லுதில்ல, வேதாகரம் சொல்லுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, தாழ்வு, நற்குணம், இச்சை அடக்கம், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குல்ல. இந்த காரியத்தெல்லாம் நீங்களும் நானும் அணிந்து கொள்ளுன்னு சொன்னால் கண்டிப்பாக எப்படி இருப்போமா, நிருபமாக. நீங்கள் தானே அந்த நிருபம் அப்படின்னு சொன்னதுனால அதற்கு நீங்களும் நானும் பாத்திரவன்களாக இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இடத்துல யாரை பார்ப்பாங்க,
தேவனுடைய அன்பையோ தேவனுடைய நற்காரியங்களோ நம்மகிட்ட பார்க்க மாட்டாங்க. நம்மகிட்ட என்ன பார்ப்பாங்க? சாத்தானுடைய குணங்கள் நம்ம கிட்ட இருக்கும். ஆனால் நம்ம வைத்திருக்கிற பெயர் எப்படி இருக்கும்? தேவனுடைய பெயர், தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு சாத்தானின் குணாதிசயங்களை நாம காட்டாதபடிக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க நம்ம என்ன செய்வோம்? இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். வசனம் என்ன செய்யுது? எல்லா மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற நிருபங்கள் நீங்கள் தானே. ஏன்னு சொன்னால் உங்களை என்னைய மக்கள் பார்க்குறாங்க. உங்களை என்னைய மக்கள் பார்த்து இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்ககிட்ட என்ன இருக்குது, என்ன குணாதிசயங்கள் இருக்குது, தேவன் வேதத்தில் சொல்கிற மாதிரி இவங்க நடக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இப்போ நீங்களும் நானும் எவ்வளோ ஜாக்கிரதைகளாக இருக்கணும். இந்த ஜாக்கிரதை உள்ள நாளாக இந்த நாளை பயன்படுத்தி கொள்வோமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, ஆவியின் கனிகள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட நீர் உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை பிரதிபலிப்பதற்கான தேவ ஞானத்தையும் தேவ பலத்தையும் எங்களுக்கு கட்டளையிடுங்க சுவாமி. இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட செய்தியை போல ஆண்டவரே, நீங்களே அந்த நிருபம் என்று சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய அன்பை பிரதிபலிக்கவும், நாங்கள் எங்கள் நிமித்தம் நாமும் தூஷிக்கப்படாதபடிக்கு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாங்க. அதற்கான ஞானத்தை தாங்க ஆண்டவரே. கிருபையாய் எங்களுடைய பாவங்களை ஒரு விசை கூட மன்னித்து ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வெளியிலும் கூட ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுமே அதிகமாய் பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க. உலகத்தோடு ஓடாதபடிக்கு கர்த்தாவே உடைய அன்பை அவர் பற்றி கொள்ளவும், உடைய நாமத்துக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். மரணப்படுக்கையில இருந்து கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மருத்துவமனை இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய பயத்தெல்லாம் போக்கி ஆண்டவரே, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசித்து உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற யாருக்கும் நீர் கிருபையா இருக்கிறீர் என்பதை உணர அவருடைய படுக்கையை நீர் மாற்றி போட்டு அவர்கள் ஆண்டவரை மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு வந்து எல்லா காரியங்களும் செய்ய அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. நீர் வரும் பொழுது இந்த ராஜ்யத்துல எங்களையும் நீர் மோடு கூட அழைத்து செல்கிற அந்த கூட்டத்திலே எங்களையும் அழைத்து செல்ல வேண்டுமா? இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.